டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஒத்துக்குறாங்க. அதுக்கு 3500 சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு சியும் கூட்டிக்கிறாங்க. அப்ப 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 6 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. சோ அந்த 3500 ரூபாயில சிக்கு எவ்வளவு பங்கு போகும்னு கேக்குறாங்க. தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி ஒரு வேலையை தனியா செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. சோ 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்ய ஒத்துக்குறாங்க. அதுக்கு 3500 சம்பளம். ஆனா சியை கூட கூட்டிக்கிறாங்க. சியை கூட கூட்டிட்டு அந்த வேலையை மொத்தமா 6 நாளைக்கு செஞ்சு முடிக்கிறாங்க. சோ அப்ப இந்த 3500 ரூபாயில சிக்கு எவ்வளவு பங்கு போகும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இந்த 3க்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோமா 60. ஸோ 12 இருக்குது. 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 5 டைம். நெக்ஸ்ட் இங்க 15 இருக்குது. 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 4 டைம். இங்க 6 இருக்குது. 6 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 10. ஸோ இது வந்து ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 10 அப்படிங்கிறது 3 பேர் சேர்ந்து, அதாவது ஏ பி சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்ப இந்த 10ல இருந்து ஏவையும் பிக்கான வேலையும் மைனஸ் பண்ணுமா? 5 + 4 9. ஸோ 10ல் 9 போச்சுன்னா மீதி 1. ஸோ இது வந்து சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. சி மட்டும் தனியா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு. பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு. சி ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யறாரு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை 5:4:1 ரேஷியோவில் பிடிச்சோமா யாராருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை சியோடைய அமௌண்ட் மட்டும் தான். அப்போ சிக்கான ரேஷியோ 1 வகுத்தல் இந்த மொத்த ரேஷியோ ஆட் பண்ணுங்க 10 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 3500. ஸோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 350. ஸோ சிக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா 350 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.